ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி நான் ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். அது பாருங்கள். என்னென்னா ஸ்வீட் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் நாம் ஒரு டீஸ்பூன் சோடா போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் 3 கப்பு கோதுமை மாவுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை போட்டுட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அது கூட கொஞ்சம் ரவையும் போட்டுக்கிறேன். ஏன்னா ரவை நம்ம போட்டுக்கிட்டாக்கா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா இந்த டீ கடையிலெல்லாம் விற்கிறாங்களா கஜரா, அது மாதிரி வரும். அதுவும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம உப்பு சோடா இதெல்லாம் போட்டதெல்லாம் அது கூட மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு கடாயில் அடுப்பு மேலே வச்சு பற்ற வச்சுக்கணும். பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அந்த ஸ்வீட் போண்டா போட்டால் முழுகணும் இல்லையா, முழுகிற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடாக காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சிட்ருக்கு. அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு பார்க்கலாம். இதை அந்த எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போடலாம். கொஞ்சம் கைக்கு தண்ணி தொட்டுட்டு போடுங்க, இல்லைன்னா சரியாக விலகாது. கையிலே மாவெல்லாம் இதாகிடும். ஒரு பேட்சாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் சிம்மில் வச்சுக்கணும். மாவு போடுறதுக்கு முன்ன போண்டாக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வாங்க. போட்டதுக்கப்புறம் அந்த கோல்டன் கலர் இருக்குது இல்லையா, மாவு வெந்து கொஞ்சம் மேலே வரணும். மேலே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் திருப்பி போடணும். அது வரைக்கும் திருப்பாதீங்க. சரிங்களா? கோல்டன் கலர் வந்துருச்சு, மேலே வந்துருச்சு பாருங்கள். அது வரைக்கும் சிம்மிலே தான் இருக்கணும். அப்புறம் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு அது நல்லா வேகட்டும். சரிங்களா? வெந்து ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் சிம்மிலே இருக்கட்டும். அப்புறம் ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு கொஞ்சம் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. சரிங்களா? எப்படி தெரிஞ்சிருச்சுன்னா சுற்றியும் ப்ரௌன் கலராக ஆகணும். அப்புறம் அந்த போண்டா இருக்குது இல்லைங்களா, பாருங்கங்க, வெடிப்பு வெடிப்பாக வந்திருக்கு இல்லைங்களா. வெடித்து வந்தால் நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துங்க. கொஞ்சம் கூட ஆயில் பிடிக்கவே பிடிக்காது. நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட ஆயில் இழுத்துக்காது. நல்லா பஃபியாக நம்மளுக்கு ஸ்வீட் போண்டா அப்படின்னா டீ கடையில் கிடைக்கிற கஜடா நம்மளுக்கு ரெடி. நான் இன்னொரு பேட்ச்சு போட்டுக்கிறேன். பாருங்கள் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். தண்ணி தொட்டுங்க. தொட்டுட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அது மேலே வந்ததுக்கப்புறம் திருப்பிடுங்க. சரிங்களா? இதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்தால் டீ கடை கஜடா நம்மளுக்கு ரெடி ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. நீங்கள் யாருமே லைக் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை, அதனால் எனக்கு வீடியோ போடுறக்கே தோண மாட்டேது. எனக்கு மோட்டிவேஷன் பண்ணோம் இல்லையா? இங்கே பாருங்கள், ஸ்வீட்டான சுவையான டீ கடை கஜடா ரெடி. இந்த மாதிரி வெடிப்பாக இருந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஃப்ரெண்ட், நான் பண்ண ஸ்வீட் போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வேணும்னு கேட்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னொரு தடவை செஞ்சு கொடு அப்படின்னு கேட்பாங்க. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்டை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.